ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பெண் சுதந்திரம். யாரெல்லாம் நினைக்கிறீங்க முழுசாக ஒரு பெண் சுதந்திர பெண்மணியாக வாழறான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. எவ்வளோ பெண்கள் முன்னேறினாலும், வெளிநாட்டுக்கு வெளியூர்களுக்குன்னு வேலைக்கு போனாலும், பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கான லிமிட்டில் தான் இருக்கணும்னு இன்னமும் வச்சுருக்காங்கங்க. இல்லைங்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்குன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் இருக்குங்க. மனசுக்குள்ளே அவங்களோட நிறைய ஆசைகளை உள்ளே வச்சுட்டு, இல்லை இல்லை எனக்கு இது பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சா சரி அப்படின்னு எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்கோன்னு தெரியுங்களா? எத்தனை பேர் மனசுக்குள்ளே இன்னமும் எவ்வளோ கனவுகளோடு இருக்காங்கன்னு தெரியுங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா, வீட்டில் நமக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டுருக்கோம், நம்ம கிச்சனில் இருப்போம், அது நமக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சே மாற்றுவாங்க. நம்ம ஏங்க எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா, இப்போ பாட்டு தான் முக்கியமா? போய் செம. இது எத்தனையோ வீட்டில் நடந்துகிட்ருக்குங்க, இன்னமும் நடந்துகிட்ருக்குங்க. அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நல்ல பாட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா அடுத்த செகண்டே ஒரு 4 வியூ போகிறக்குள்ளேயே, இந்த வயசுக்கு உனக்கு இந்த பாட்டு தேவையா? வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும். அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் நமக்கு தெரியும், நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்யணும். அதுதாங்க சுதந்திரம். நமக்கும் நம்மளோட எல்லைகள் என்னன்னு தெரியும். அதுக்கான அளவாக தான் நம்மளும் செய்வோம். ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் இந்த வயசில் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸா, இந்த வயசில் இப்படி இருக்கணுமா? வயசு இப்போது வயசுங்கிற ஒன்று தடையாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கும் தெரியும், நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி பெண்கள் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டு தாங்க இன்னும் இருக்காங்க. பெண்ணுக்கான முழுமையான சுதந்திரம் இன்னும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். பெண் சுதந்திரம் பிறந்த நாளில் கிடைத்த பரிசு அல்ல, ஒவ்வொரு நாளும் அவள் போராடி பெற்ற உரிமை. பிறக்கும்போதே மெல்ல இரு, பயப்படு, அடங்கிக்கொள் என்று சொல்லிக் கொடுத்த சமூகம். ஆனாலும் அவள் கனவு காண்பதை யாராலும் தடுக்க முடியவில்லை. அப்பாவின் கனவாக, அம்மாவின் ஆசையாக, கணவனின் பொறுப்பாக, குழந்தையின் உலகமாக வாழ்ந்து தீர்ந்த பிறகும் நான் யார் என்று கேட்கும் தைரியமே பெண் சுதந்திரம். சிரித்தால் அதிகம் என்பார்கள், அழுதால் பலவீனம் என்பார்கள், தலையெழுத்தை மாற்ற முயன்றால் பெண்ணுக்கே இது தேவையா என்பார்கள். இந்த எல்லா கேள்விகளுக்கும் கண்ணீரை பதிலளிக்காமல் நிமிர்ந்து நிற்கும் அந்த நொடிதான் பெண் சுதந்திரம். பெண்ணை பாதுகாப்பு என்ற பெயரில் சிறகை வெட்டாதீர்கள். நம்பிக்கை என்ற வானம் கொடுத்தால் அவளையே பறக்க தெரிந்தவள். பெண் சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கான சுகம் அல்ல, ஒரு தலைமுறைக்கான வெளிச்சம். அவளை அடக்காதீர்கள், அவளை நம்புங்கள். அப்போ இந்த உலகமே மனிதமாக மாறும். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நம்மளோட எல்லை எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதனால் தயவு செஞ்சு பெண்களை நம்புங்க, அவங்களோட சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுங்க.